வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட் ஆர் டிஸ்ஜாயின் ஆர் ஓவர்லேப்பிங் செட். இந்த ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓவர்லேப்பாக இல்லை டிஸ்ஜாயின் செட்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஏ ஈக்குவல் டு செட். என்ன செட்டு? FIAS இதான் எலிமெண்ட்டு. பி செட்டில் வந்து ANFHS எலிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்ஜாயின்டு செட்டாக இல்லைன்னா ஓவர்லேப் செட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் 1.41 அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். டிஸ்ஜாயின்டு செட் ஆர் ஓவர்லேப் செட் கண்டுபிடிக்க முன்னாடி ரெண்டு செட்டையும் எழுதிக்கிடலாம். ஸோ ஏ செட்டை எழுதுகிறோம். ஏ செட் என்ன? FLAS ஏ செட் எழுதியாச்சு. தென் பி செட் எழுதணும். பி செட் என்ன? ANFHS தான் பி செட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இப்போ எஃப் வந்து இங்கேயும் இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது. ஸோ வட்டம் போட்டுக்கிடுங்க. தென் இது எல் இங்கே இருக்கா? இல்லை. தென் எலிமெண்ட் ஏ இருக்கா? எலிமெண்ட் ஏ இருக்குது. ஸோ வட்டம் போட்டுக்கிடுங்க. தென் எலிமெண்ட் எஸ் இருக்கா பாருங்கள், எஸ் இருக்குது, இங்கே இருக்குது. ரெண்டையும் வட்டம் போடுங்க. ஸோ காமன் எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னெல்லாம் இருக்குது? FAS காமன் எலிமெண்ட் அல்ல. ஏ இன்டர்செக்ஷன் பியில் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த செட் வந்து என்ன செட்டு? ஓவர்லேப்பிங் செட். ஸோ இங்கே காமனாக இருக்குது. ஸோ வந்து ஓவர்லேப்பிங் செட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? C equal to X such that X is a prime number X greater than 2, D equal to X such that X is an even prime number கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே நம்ம டிஸ்ஜாயின் செட்டாக ஓவர்லேப் செட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்ன? X is a prime number. prime நம்பர்னால் என்னென்னா அந்த நம்பரால் டிவைட் ஆகணும், இல்லைன்னா ஒன்றால் டிவைட் ஆகணும். சப்போஸ் வந்து ஒரு நம்பர் பார்த்துடுங்க. இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 3, ஒரு நம்பர் 3. இந்த 3 வந்து எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், இல்லைன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது ப்ரைம் நம்பர். இப்போ 4 பார்த்தீங்கன்னா எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2 2s are 4, தென் 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து நாட் எ ப்ரைம் நம்பர். இது ப்ரைம் நம்பர். 3 is a prime number, 4 is not a prime number. ஸோ இப்போ 2க்கு மேலே உள்ள கிரேட்டர் தேன் 2க்கு மேலே உள்ள ப்ரைம் நம்பர் என்னெல்லாம் இருக்கும்? 3, 5, 7, 11, 13, 17 இப்படி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் எல்லா நம்பரையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் அந்த நம்பர்லாலேயும் ஒன்றாலே தான் டிவைட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டி செட் எழுத போகிறோம். டி வந்து ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் உண்டு, அது 2. ஸோ இப்போ நம்ம சி செட்டு கிடச்சிருக்கு, டி செட்டு கிடச்சிருக்குது. ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட் இருக்கான் பாருங்கள். இங்கே 3ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து 2 ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, காமன் எலிமெண்ட் இல்லை. ரெண்டு செட்டுக்கும் காமன் எலிமெண்ட் இல்லாதனால இது வந்து என்ன செட்டு? டிஸ்ஜாயின்ட் செட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போமா? E equal to X such that X is a factor of 24 and F equal to X such that X is a multiple of 3. இப்போ X is a factor of 24. factor of 24னா 24 வந்து எதால் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. 24 வந்து எதால் டிவைட் ஆகும்? 24 வந்து பாருங்கள் 1ஆல் டிவைட் ஆகும். 1ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 2ஆல் டிவைட் பண்ணால் 12 2s are 24, 3 8s are 24, 4 6 are 24, 6 4s are 24, 8 3s are 24, 12 2s are 24, 24 1s are 24. ஸோ இது எதெல்லாம் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்? 1 2 3 4 6 8 12 14. ஸோ இதுதான் ஃபேக்டர், இதுதான் இ செட். தென் எஃப் செட்டு பார்ப்போமா? மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3னா 3யோட இது 3 6 9 10 இதுதான் மல்டிபிள் ஆஃப் 3. 3 6 9 12 15 18 இப்படி போய்கிட்டே இருக்கும். லெஸ் தேன் 30 கொடுத்துருக்காங்க. 30 எழுதக்கூடாது. 30யோட கம்மியாக உள்ள
நம்பர்ஸில் எழுதிக்கிடணும். மல்டிபிள் ஆஃப் 3. இப்போ இந்த ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட் இருக்கான் பார்ப்போமா? ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட் இருக்கான் பாருங்கள். என்ன எலிமெண்ட்லாம் இருக்குது ரெண்டுக்கும் காமனாட்டு? இப்போ இதில் என்ன இருக்குது? 3 இருக்கா? 3 இருக்குது. ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இங்கே 3 ரவுண்ட் பண்ணிவிடுங்க. தென் 6 இருக்கா? 6 இருக்குது. இங்கேயும் 6 ரவுண்ட் பண்ணிவிடுங்க. தென் 12 இருக்குது. ஸோ இங்கேயும் 12 ரவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ காமன் எலிமெண்ட் இருக்குது. ஸோ காமன் எலிமெண்ட்டு 3, 6, 12, 24 அப்படி இருக்கிறதுனால, காமன் எலிமெண்ட் இருக்கிறதுனால இது என்ன செட்டு? ஓவர்லேப்பிங் செட்.